நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடியவர் நமது செய்தி ஆசிரியர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ ஆளுநர் ஆர்.என். ரவியுடைய செயல்பாடுகளும் சரி, இப்ப இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பும் சரி, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இவருடைய பதவி மாற்றம் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் முன்னாள் ராணுவ அதிகாரி வி.கே. சிங் தான் அந்த பதவிக்கு வர போறாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் அடிப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுடைய பதவி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு கிட்டத்தட்ட அவர் ஒரு 3 மாதத்துக்கு மேல ரன் ஆயிட்டு இருக்காருன்னு பாக்குறோம். அபிஷியலா அவருடைய டென்யூர் முடிஞ்சிருச்சு. பட் அன்அபிஷியல் மீன்ஸ் யூனியன் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருந்திருக்கும். உள்துறை அமைச்சகத்துல இருந்து அவருடைய தொடர்ச்சி எதன் அடிப்படையில் இருக்கு, அவர் இன்னும் எவ்வளவு நாள் நீடிக்கிறாருங்கிறத அறிவிக்கணும். ஆனா அவங்க அதை அறிவிக்கல. அவங்க தான் எந்த விதமான சட்டத்தையும் பின்பற்ற மாட்டாங்க இல்லையா? அதனால அவங்க அதை அறிவிக்கல. சோ அப்படி இருக்கும் பொழுது அப்பவே இந்த டாக் வந்துருச்சு. அவருக்கு பதில் யார் அடுத்த ஆளுநர் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய அச்சு ஊடகங்கள்ல இருந்து, சேட்டலைட் சேனல்ஸ்ல இருந்து எல்லாருமே கூட டிஸ்கஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு 3 மாதத்துக்கு முன்பே கூட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. வி.கே. சிங் அவர்கள் புதிதாக ஒரு ஆளுநரை வரப்போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இதனால திமுக என்ன விதமான கெயின் இருக்கு, என்ன விதமான விஷயங்கள்லாம் பாசிபிலிட்டிஸ், ஏன்னா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன விதமான கெயின் இருக்கு, எப்படி இணக்கமா இருப்பாரு. ஏன்னா ஆல்ரெடி இருந்த ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் ஒரு ஐபிஎஸ் கேடர். அதே மாதிரி அடுத்து வரவர் கூட பாத்தீங்கன்னா ராணுவத்துடைய டிபார்ட்மெண்ட் வர ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட், இப்ப அடுத்து ராணுவ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கும்போது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்புத்துறையை சார்ந்த ஒரு ஒரு சட்ட ஒழுங்கு சம்பந்தமான விஷயத்தை அந்த மாதிரியான ஒரு ஆபீசர் மென்டாலிட்டி இருக்கக்கூடியவங்களே அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் உள்ள வர போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லப்பட்டுச்சு. சோ ஏன்னா இப்ப ஆளுநர் போன்ற பதவிகளை பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற சில முதல்வர்கள், ஓய்வு பெற்ற சில நீதிபதிகள், இந்த மாதிரி சில முக்கியமான வேற போஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சில அரசியல் தலைவர்கள் அவங்க எல்லாம் கூட வருவாங்க. இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் போயிட்டு தெலுங்கானா இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கூட வருவாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம திரும்ப திரும்ப ஆபீசர் மென்டாலிட்டியில இருக்கக்கூடியவங்களை பாஜக தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுநரை நியமிக்கக்கூடிய ஒரு பேட்டர்னை பின்பற்றிட்டு இருக்காங்க. இப்ப இதனால என்னென்ன கெயின் இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் ஆனா இந்த நியூஸ்ல கடந்த 3 மாசம் முன்னாடி அந்த நியூஸ் பொய்த்து போயிடுச்சு. அதாவது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்பு டிபேட்ல இருந்துச்சு அந்த நியூஸ் எல்லாம். பட் அதெல்லாம் பொய்த்து போயிடுச்சு. தற்போதைக்கு திரும்ப அதே பேச்சு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஆனா ஆளுநர் ஆர்.என். ரவி மாற்றப்படுவார் அப்படிங்கிற செய்தி மட்டும் ஏறத்தாழ உறுதியான செய்தியா இருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்துட்டு இருக்கு. அந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது இப்ப தமிழ்நாட்டுல பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம்ங்கிறது உறுதியாயிடுச்சு. நயினா நாகேந்திரன் வந்துட்டாரு. நயினா நாகேந்திரன் பதவி ஏத்துட்டாரு. இப்ப அண்ணாமலைக்கு அடுத்து என்ன அப்படின்னு பேசும்பொழுது பாத்தீங்கன்னா, இப்ப மோடி அமித்ஷாவுடைய கூட்டணி, அதாவது 2026க்கான என்டிஏ கூட்டணி கட்டமைச்சிருக்காங்க. அந்த கூட்டணியில அண்ணாமலை சம்பந்தமா அவர் பேசும்பொழுது என்ன சொன்னாருன்னா, அண்ணாமலையுடைய தேவை தேசிய அரசியலுக்கு இருக்கு. அவர் தமிழ்நாட்டுல பாஜகவை பல்வேறு இடங்கள்ல உள்ள டீப்பா கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. சோ அவரை அவரோட உழைப்பை நாங்க மதிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. சோ அந்த உழைப்பை நாங்க தேசிய அரசியலுக்கு பயன்படுத்த போறோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப தேசிய அரசியலுக்கு பயன்படுத்த போறீங்கன்னா என்ன பண்ண போறீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. அப்ப அதனுடைய அடிப்படையில பார்த்தா மத்திய அமைச்சரா நியமிக்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மத்திய அமைச்சரா நியமிக்க போறாருன்னா கேபினெட் மாற்றமா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்ப அண்ணாமலைன்ற ஒரு தனி நபருக்காக மட்டும் கேபினெட் மாறப்போதா அப்படிங்கிறது அதுல கேள்வியா இருக்கு. ஏன்னா அடுத்து 3 ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் வருது. 3 ஸ்டேட்ல 5 ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் வருது. அதுல ரொம்ப முக்கியமான ஸ்டேட் பார்க்கும்போது தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், இது தவிர அசாமும் இன்னும் சில ஸ்டேட்ஸ் இருக்கு. சோ இப்ப முக்கியமா இந்த 3 ஸ்டேட்டை மனசுல வச்சு இந்த 3 ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல அதாவது எலெக்ஷன் வரப்போது எலெக்ஷனுக்காக அதை மீன் பண்ணி அந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க யாரையாவது கேபினெட்டுக்குள்ள கொண்டு வரலாமா அப்படின்ற கணக்கும் பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா ஓவரால தான் ஒரு கேபினெட்டை மாத்துவாங்க. ஒரு தனிப்பட்ட நபருக்காக டக்குன்னு மாத்துறது அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அது அந்த மாதிரியான விஷயம் அண்ணாமலை விஷயத்துக்காக டெல்லி பாஜக செய்யுமாங்கிறது நமக்கு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ் தான் அது. சோ இப்ப இது கூட அண்ணாமலை மாற்றம் நடக்க போது, அப்ப தமிழ்நாடு ஆளுநர் ஆர். ரவி அவரோட மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கும் போது, அப்ப இங்க எப்படி ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, பாஜக அவங்களை சார்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்ப அண்ணாமலையை எந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா, எல்முருகனோட இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம். எல்முருகன் பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸா இருக்காரு, ஒரு இணையமைச்சரா இருக்காரு. இப்ப அந்த ஒரு போஸ்ட்டுக்கு அவர் நியமனம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அவர் கொண்டு வந்தாங்கன்னா அப்ப எல்முருகனோட போஸ்ட் என்ன அப்படின்ற கேள்வி இருக்கு. அப்ப எல்முருகனை ஆர்.என். ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆளுநரா எல்முருகன் வர போறாரா, எல்முருகன் இடத்துக்கு இவர் அண்ணாமலை போக போறாரா அப்படின்ற ஒரு விஷயம். இந்த டிஸ்கஷன் அதாவது இணையமைச்சர் மாற்றத்துல ஒரு பெரிய சிக்கல் கிடையாது. முக்கியமான கேபினெட் போர்ட்போலியோ மாத்துறதா இருந்தா அதுதான் ஒரு பெரிய டிஸ்கஷன். அந்த அளவுக்கு அண்ணாமலைக்காக முக்கியமான கேபினெட் போர்ட்போலியோ நோக்கி நகருவாங்களா, அல்லது இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தமிழ்நாடு அளவுல இந்த ஆல்ட்ரேஷன் முடிச்சுப்பாங்களா? எல்முருகன் இருக்கிற இடத்துக்கு அண்ணாமலை,
ஆர் என் ரவி இருக்கிற இடத்துக்கு எல் முருகன் அந்த மாதிரி இந்த சேஞ்சஸ்ல செஞ்சிடலாமா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சில பாஜக இருந்து சில வட்டாரங்கள் இந்த மாதிரி செய்திகள் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு காலையில இருந்து அந்த செய்திகள் வந்துட்டு இருந்தது. ஓகே, எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து கன்ஃபார்மா நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பொறுத்து தான் பார்க்கணும். சார், ஆளுநர் ஆர் என் ரவி அவருடைய வழக்குல பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு வரலாறு காணாத ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த தீர்ப்பு தொடர்பாக 415 பக்கம் கூறுகின்ற செய்தி என்ன சார்? ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு. ஒரு 4 நாட்கள் முன்பு உச்சநீதிமன்றத்தால பிறப்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான தீர்ப்பு. நீதிபதி பரிதிவாலா மற்றும் மகாதேவன் அந்த பெஞ்ச் தான் வந்து இந்த வழக்கை ஹேண்டில் பண்ணாங்க. அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து திருப்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பா இது வந்து அமைஞ்சிருக்கு. இது உண்மையிலே வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கும், பிறகு அந்த ஆளுநர் நியமனம் செய்யக்கூடிய பாஜகவுக்கும் ஒரு பெரிய நெருக்கடி. கூடுதலாக ஜனாதிபதிக்கும் ஒரு பெரிய நெருக்கடி அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பு தான் இது அமைஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த 415 அந்த பக்கத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உச்சநீதிமன்றம் தங்களுடைய அபிஷியல் பேஜ்ல வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட வெப்சைட்ஸ்ல வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன விஷயம்னு சொல்லி டீட்டெயிலா பேசியிருக்காங்க. அதுல முக்கியமான சில விஷயத்த குறிப்பிடுறாங்க. இந்த இடத்துக்கு நாங்க ஏன் தள்ளப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. அது குறிப்பிடறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆளுநர் எப்படி செயல்படணும் அப்படின்ற அந்த கைட்லைனையும் திரும்ப கோட் பண்றாங்க. ஏன்னா ஆளுநருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல வந்து அவருக்கான போஸ்டிங் கிளியரா வரையறுக்கப்பட்டிருக்கு. அவர் அதன்படி செயல்படவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு விஷயமா குறிப்பிடுறாங்க. 2வது பாத்தீங்கன்னா வந்து ஆளுநர் அப்படிங்கிற ரோல் பாத்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு நாட்டுக்கு முதல் குடிமகனா ஜனாதிபதி இருக்காங்களோ, அதே மாரி ஒரு மாநிலத்தினுடைய முதல் குடிமகன் யாருன்னா அது ஆளுநர். அதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல அவருடைய போஸ்ட். அவர் கான்ஸ்டிடியூஷன் போஸ்டும் வகிப்பாரு. அதே நேரத்துல சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோடைய ரெப்ரசன்டேட்டிவாவும் இங்க வந்து பதவி வகிப்பாரு. டியூவல் ரோல் இருக்கும் அவருக்கு. ஒண்ணு கான்ஸ்டிடியூஷன் ரோல், இன்னொன்னு வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட ஒரு அத்தாரிட்டி ரோல். அதாவது மத்திய அரசையும், மாநில அரசையும் இணைக்கக்கூடிய இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்குரிய ஒரு பாலம் தான் வந்து ஆளுநர். இந்த மாதிரியான ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து ஆளுநர் வகிக்கிறாரு. சோ வந்து அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஆளுநர் வந்து இந்த மாதிரியான தன்னோட பதவியை புறந்தள்ளிட்டு, கான்ஸ்டிடியூஷன் பொறுப்பை புறந்தள்ளிட்டு ஒரு தனிப்பட்ட அரசியல் விருப்போட செயல்படுறாரு. அது வந்து ஒரு ஒரு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியா மாறிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. 2வது பாத்தீங்கன்னா வந்து இந்த விஷயத்துல ஆளுநர் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும், நண்பனா இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க. ஒரு வழிகாட்டியா இருக்கணும், ஒரு தத்துவ வழிகாட்டியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப டீசென்டான ஒரு போஸ்ட். கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய பொறுப்பு. ஏன்னா இப்ப வந்து ஆளுநர் போன்ற பதவிகளோ, அந்த பதவி வகிக்கக்கூடிய நபர்களோ, அல்லது ஜனாதிபதி பதவியை வகிக்கக்கூடிய நபர்களோ, ஏதோ ஒண்ணு தவறு செஞ்சுட்டாங்கன்னா, காமன் மனிதன் செய்யற மாதிரி தப்பா அவங்க செஞ்சாங்கன்னா, காமன் மனிதன் ஹேண்டில் பண்ற மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாது. கான்ஸ்டிடியூஷன்ல வந்து அவங்களுக்கு அந்த தனிப்பட்ட பொறுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது அவங்க அந்த கண்ணியத்தோட நடந்துக்கணும். ரொம்ப டீசென்ட்டா வந்து கண்ணியத்தோட நடந்துக்கணுங்கிற விஷயத்த வந்து திரும்ப திரும்ப அந்த 415 பக்கத்துல பல்வேறு இடங்கள்ல அதை குறிப்பிட்டு தங்களோட கருத்துக்களை வழங்கியிருக்கிறாங்க. 2வது இனிமேலாவது ஆளுநரும் அங்க இருக்கிற மாநில அரசும் நல்லா ஒரு இணைஞ்சு அங்க இருக்க மக்களுடைய வெல்ஃபேர் விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நாங்க நம்புறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு நாங்க ஏன் தள்ளப்பட்டோம் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க. ஏன்னா வந்து கடந்த காலத்துல ஆளுநர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தாலையும் இல்ல அங்க இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தாலையும் பிறப்பிக்கப்பட்ட பல்வேறு தீர்ப்புகள் பாத்தீங்கன்னா, அந்த தீர்ப்புகளை இந்த ஆளுநர் ரவி வந்து அதை புறக்கணிச்சிட்டாரு. அதை அதன்படி பின்பற்றி நடக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை பதிவு செய்றாங்க. 2வது பாத்தீங்கன்னா, குறிப்பா அவங்க எதை ஸ்பெசிஃபையா சொல்றாங்கன்னா, பஞ்சாப் கவர்மெண்ட்ல பஞ்சாப் அரசுல அங்க இருக்கக்கூடிய ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு பிறப்பிச்சிருந்தாங்க. அந்த தீர்ப்பு இங்கேயும் பொருந்தும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க வந்து அதை அவர் புறக்கணிச்சிட்டாரு. ஏன்னா அவர் வந்து பைபாஸ் பண்றாரு. அவர் தனக்குன்னு ஒரு வானளாவிய அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதனாலதான் வந்து இந்த பிரச்சனையில எதுக்காக உச்சநீதிமன்றம் வந்து 142 அதிகாரத்தை கையில எடுத்தாங்க. அவ்வளவு சாதாரணமா எடுக்க மாட்டாங்க. ஆனா இவரோட விஷயத்துல அதை எடுத்தாங்க. 2வது முறை எடுத்திருக்காங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். பேரறிவான விஷயத்துல இதே மாதிரி 142 பயன்படுத்தி தான் வந்து இவருக்கு எதிராக வந்து உச்சநீதிமன்றம் தங்களோட தீர்ப்பை கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் இந்த விஷயத்திலையும் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான இடத்துக்கு அவர் எங்களை தள்ளிட்டார் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. சோ வந்து நீண்ட காலம் அவர் வந்து இந்த ஆவணங்கள்ல, அதாவது அவருக்கு வந்திருக்க கோப்புகளை அவர் இவ்வளவு நாள் கிடப்புல போட்டிருந்திருக்க கூடாது. அதுவும் தப்பு. 2வது வந்து அதை ஜனாதிபதிக்கு அமிச்சதும் தப்பு அப்படின்ற மாதிரி டோட்டலா வந்து அது எல்லாத்தையும் அவரோட நடவடிக்கை ஃபுல்லாவே ரத்து பண்ணிட்டு அதை அவ்வளவும் வந்து தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்கான சட்ட அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடந்த ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் குறிப்பிட்டுட்டு சோ வந்து இனிமேலாவது நீங்க வந்து கரெக்டா நடத்திப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட சொன்னது இல்லாம ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நடவடிக்கையை அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த 415 பக்க தீர்ப்புல வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இந்த தீர்ப்பானது இந்த தீர்ப்பு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தினுடைய மகாதேவன் மற்றும் பர்திவாலா நீதிபதிகளுடைய அவர்களுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருந்தும் அப்படிங்கறது தான் வந்து ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம அதை இந்தியால இருக்கக்கூடிய அனைத்து மாநில உயர்நீதிமன்றங்களுக்கும் இதை அனுப்பியிருக்கிறாங்க.
அதே மாதிரி அனைத்து மாநில ஆளுநருடைய தனிச்செயலாளர், ஆளுநருடைய செக்ரட்டரிக்கும் வந்து இதை அனுப்பியிருக்காங்க. சோ வந்து என்னன்னா, இது ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு மட்டும் பொருந்தக்கூடிய தீர்ப்பு கிடையாது. இது இங்க இருக்கக்கூடிய எல்லா மாநில கவர்னரும் பின்பற்றணும்ன்றதுக்காக கவர்னரோட செக்ரட்டரிக்கு வந்து இந்த விஷயத்த உச்சநீதிமன்றம் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் அனுப்பியிருக்காங்க. சோ வந்து இந்த விஷயம் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பொருந்தும். எந்த மாநிலத்துக்கும் தனிப்பட்ட அதிகாரத்தை, தனிப்பட்ட ஒரு விஷயத்த நாங்க கொடுக்கல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ வந்து இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நான் பாக்குறேன். ரொம்ப கிளியர் கட்டா வந்து இந்த ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக ஸ்டாலின் தொடுத்த அந்த ஒரு வழக்கு அப்படிங்கிறது தனக்கு ரிலீஃப் வேணுங்கிறதா அவருக்கு முயற்சி எடுத்தாரு. ஆனா அவருக்கு தனக்கு மட்டும் ரிலீஃப் கிடைக்காம ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ரிலீஃப் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டேர்ம்ஸ் முடிஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான இந்த விஷயத்துல என்னன்னா, தனிப்பட்ட அந்த 2 நீதிபதிகளை நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு வழக்கும் அந்த வழக்கு சார்ந்து பிரச்சனைகள் வந்து ஒரு தனிப்பட்ட நீதிபதியோட பெஞ்சுக்கு வரும் பொழுது, நீதிபதி கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கோ அதன்படி மட்டும் செயல்பட மாட்டாங்க. அதை தாண்டி தங்களுக்கும் உண்டான ஒரு ஒரு நீதி அரசர்களா இருக்காங்க பாத்தீங்களா, தங்களுக்கும் உண்டான வந்து ஒரு மனிதத்தன்மை, தங்களுக்கு உண்டான அந்த ஒரு ஹியூமானிட்டியை வந்து அவங்க அந்த விஷயத்துல அந்த தீர்ப்புல வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க. அந்த மாதிரிதான் இந்த விஷயத்துல அவங்க கொடுத்திருக்காங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆளுநரை பார்த்து நீ வந்து ஒரு நேர்மையற்ற நபர், நீ ஒரு அக்யூஸ்ட், சட்ட விரோதி அப்படின்னு சொல்ற டேர்ம்ஸ்ங்கிறது ஒரு சாதாரணமான வார்த்தை கிடையாது. ரொம்ப காட்டமான வார்த்தை. அதெல்லாம் அந்த ஆளுநருக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த தீர்ப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க ஒரு ரிலாக்ஸ் ஆனாங்க. அதாவது ஒரு ஒரு கோவமா இருந்து ஒரு கோவத்தை நம்ம ஒருத்தரை திட்டி முடிச்சுன்னா ஒரு ரிலாக்ஸ் அடையும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ரிலாக்ஸேஷன் வந்து அந்த 2 நீதிபதிகளும் அதை ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே வந்து அந்த விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. சோ அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை தான் இந்த தீர்ப்பு அமைஞ்சது. இது உண்மையில ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த உச்சநீதிமன்றத்தை கையில் எடுத்ததுனால ஒரு பெரிய ஆளுநருக்கு பெரிய ஒரு சிக்கல் அது மாறி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறேன். சார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரசிதழ் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அரசிதழில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, இந்த 10 மசோதாக்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த ஒப்புதல் பாத்தீங்கன்னா கடந்த 2023 நவம்பர் 18 கிடைச்ச மாதிரி கருதணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த வழக்கு தொடுக்கப்பட்ட பிறகு இதோட விஷயத்த கிளியர் கட்டா ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது, ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தன்னோட மேஜைக்கு வந்த அந்த கோப்புகள் மீது அவரை எப்போது நடவடிக்கை எடுத்து முடிச்சிருக்கணும். கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு முன்பு நடவடிக்கை எடுத்து வச்சிருக்கணும். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கிட்ட ஆகுது. அப்போ நடவடிக்கை எடுத்திருக்கணும். அவர் எடுக்காம காலம் தாழ்த்தினாரு. அதனால என்னன்னா, அவர் காலம் தாழ்த்தின அந்த மொத்த மசோதாக்கும் இவரே சட்ட அங்கீகாரம் கொடுத்துறாரு. யாரு, நீதிபதி சட்ட அங்கீகாரம் கொடுத்தாரு. கொடுத்தது மட்டும் இல்லாம அது என்னைக்கு அவரோட பெஞ்சுக்கு வந்துச்சோ அன்னிலிருந்தே அது சட்டம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அதாவது இவ்வளவு நாள் வரையும் நீங்க தண்டிக்கப்பட்டுட்டீங்க இந்த 2 இயர்ஸா. சோ வந்து அப்ப நீங்க தண்டிக்கப்படுறதுக்கான உங்களுக்கான இதுவரை நீ தண்டிக்கப்பட்டது போதும் அப்படிங்கிற அளவுல வந்து இது எப்ப நீங்க அந்த டேபிள் காமிச்சீங்களோ அப்போவே இது சட்டம் ஆயிடுச்சு அப்படிங்கிற அளவுல வந்து உச்சநீதிமன்றம் இன்றைக்கு வந்து அந்த விஷயத்த கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க. சோ வந்து அதனுடைய அடிப்படையில இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை ஜிஓவா வெளியிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சட்டமா மாறிடுச்சுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. சோ வந்து இந்த விஷயத்துல ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்க அந்த ஜியோ அப்படிங்கிறது அந்த 10 மசோதாக்களும் சட்டமாயிடுச்சு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஆணைக்கு இணங்க அது அன்ற காலகட்டத்திலே எப்பொழுது நீங்க ஆளுநர் டேபிள் காமிச்சீங்களோ அப்பவே அது வந்து சட்டமாயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு கிளியர் கட்டோட வந்து அந்த டேட்டோட அதை மென்ஷன் பண்ணி அவங்க வெளியிட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம இதை பார்க்கணும். ஓகே சார். சார், இப்போ இந்த ஆளுநர் விவகாரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமா மிகப்பெரிய பின்னடைவு. ஒரு சாதாரண பின்னடைவு, மிகப்பெரிய பின்னடைவு. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பொதுவாவே வந்து பாஜக அப்படிங்கிறவங்க, பாஜக மோடி வந்து அவர் இந்த கடந்த 11 ஆண்டுகளாக அவர் வந்து அவர் தலைமையிலான அவரோட சென்ட்ரிக்கா இந்தியாவோட அரசியல் மாறினதுக்கு பிறகு டோட்டல் அதிகாரத்தை வந்து அவர் டெல்லியில இருந்து எல்லாத்தையும் பாக்குறாரு. மாநிலங்களுக்கு தனிப்பட்ட அதிகாரங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லா அதிகாரமும் டெல்லியில தான் இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது அதிகாரம் வேணும்னா டெல்லிக்கு வந்து அந்த அதிகாரத்தை பெற்றுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த வந்து அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான விஷயம் தான் வந்து ரிப்பீட்டடா பல ஸ்டேட்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆளுநர் போன்ற விஷயத்த வந்து ரொம்ப நுணுக்கமா அவங்க கையாண்டதுக்கான காரணம் அதுதான். திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியல தான் அவங்க, அதாவது கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ற மாதிரி தான். எப்படி வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இனிப்பு பாலமா இருக்க வேண்டிய ஒரு ஆளுநரை தன்னோட அரசியல் தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிங்கிறது அது பாஜக மட்டும் கிடையாது. அதுக்கு குரு யாருன்னா காங்கிரஸ் தான். கடந்த காலத்துல காங்கிரசினுடைய முன்னாள் பிரதமர்கள் செஞ்ச அவ்வளவு அட்டூழியங்களும் அதை வந்து மோடி வந்து அதை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல செய்யறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதுல மாற்று கருத்தே இல்லை. காங்கிரஸுக்கும் பாஜக மாற்று கருத்து இல்லை.
பட் மோடி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு. மோடி எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் பரவாயில்ல. ஆனா மோடியால நியமிக்கப்படக்கூடிய, பாஜகவால் நியமிக்கப்படக்கூடிய, ஜனாதிபதியால் நியமிக்கப்படக்கூடிய ஆளுநர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஆளுநர்களே தனிப்பட்ட அதிகாரத்தை கூடுதலா கையில எடுத்துட்டு அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறாங்க. அந்த மாதிரிதான் ஆளுநர் ஆர்.என். ரவி விஷயத்துல நம்ம பாக்குறோம். அவர் தன்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் மூலமா நிறைய விஷயம் கான்ட்ரவர்சில ஒரு சிக்கினார் அவரு. ஏன்னா அவர் செஞ்ச விஷயத்த வந்து அங்க டெல்லியை ரசிக்கல. மோடி அமைச்சரும் அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம் நம்ம கடந்த காலத்துல வந்து. அதாவது அமைச்சரவை யார் அமைச்சரா இருக்கணும்ன்ற போன்ற விஷயத்துல அவர் தலையிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்தோம். ஆனா இப்போதைக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மாநிலங்களுக்கு எந்த விதமான ஒரு தனிப்பட்ட அதிகாரங்களும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய டெல்லி பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் போன்ற நபர்களுக்கும் என்ன என்ன குறிப்பிட்டு வரும்னா, இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும், இந்த வழக்குல பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் பல்கலைக்கழக திருத்த மசோதா அப்படின்றது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கு யார் சான்சலர், யார் வேந்தர், ஆளுநர் வேந்தரா அல்லது வந்து முதல்வர் வேந்தரா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதுல ஒரு திருத்தம் செஞ்சிருக்காங்க. அந்த திருத்தத்தின் அடிப்படையில் என்னாச்சுன்னா, இனிமேல் இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக யார் மாநில முதல்வரா இருக்காரோ அவரே செயல்படுவாரு. தற்போதைக்கு ஸ்டாலின் இருக்காரு, அப்ப ஸ்டாலின் தான் வந்து வேந்தர் அப்படின்ற மாதிரியான அதிகாரம் மாறிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட்ல இருக்கு, அதே மாதிரி குஜராத் ஸ்டேட்ல இருக்கு. இந்த மாதிரி சில பர்டிகுலர் ஸ்டேட்ஸ்ல மட்டும் இந்த இந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அதுக்கு காரணம் என்ன, அங்க இருக்கக்கூடிய கவர்னர் வந்து கடந்த காலத்துல அப்படி ஒரு முக்கியமான ஒரு நகர்வை முன்னெடுத்து அவங்களுக்கும் சில விதிவிலக்கு வாங்கி வச்சிருந்தாங்க. அது மோடி காலகட்டத்துல மோடி வந்து குஜராத்தோட சிஎம் இருந்த போது அங்கதான் அவர் தான் வேந்தரா இருந்தார் அந்த காலகட்டத்துல. ஆனா தமிழ்நாட்டுல அது இல்லாம இருந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த அதிகாரத்தை வந்து மாநிலத்துடைய ஆளுநரா யார் இருக்காரோ அவரே வேந்தர். அவருக்கும் தனி நியமனம் செய்ய தேவையில்ல. அவரே வேந்தர் அப்படிங்கிற மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய இந்த சட்டம் ஒன்று இருந்தது. ஆனா அதுல இந்த 10 மசோதாக்கள் ஒரு முக்கியமான மசோதா இந்த பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா. அதுக்கும் ஒப்புதல் கொடுத்ததுனால இப்ப என்ன ஆச்சுன்னா, ஆளுநர்ன்றது அந்த இடத்துல தேவையே கிடையாது ஆயிப்போச்சு. ஏற்கனவே ஆளுநர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம துணைவேந்தர் நியமனத்துல அவர் பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. துணைவேந்தர் நியமனத்துல யுஜிசியோடைய ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாம் உள்ள கொண்டு வராரு. அந்த பாலிடிக்ஸ் அவர் கையில எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற இடத்துல இப்ப என்னாச்சுன்னா வந்து இப்ப துணைவேந்தர் மட்டும் கிடையாது, வேந்தரே நீ இல்ல அப்படின்ற இடத்துக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் மாறிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு இடத்துக்கு மாறிடுச்சு. சோ வந்து பாஜக வந்து மாநிலத்தோட அதிகாரத்தையே காலி பண்ணக்கூடிய நினைக்கக்கூடிய பாஜகவுக்கு மாநிலத்துக்கு கூடுதலான அதிகாரம் இதன் மூலமா கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த ஆளுநர் ஆர்.என். ரவி செஞ்ச அட்ராசிட்டி தான். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாரு. அதுதான் வந்து இந்த மாதிரியான சிக்கலை ஏற்படுத்துச்சு அப்படிங்கறத வந்து நிச்சயமா டெல்லி பாஜக வந்து இவரோட விஷயத்துல ரசிக்கல. அதான் ஏற்கனவே இவரை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி சில விஷயத்த டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் செய்திகள் போயிட்டு இருக்கு. சரி, இப்ப இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு நெகட்டிவாவும் சொல்றாங்க, நெகட்டிவாவும் பாக்குறாங்க. எப்படின்னா, இப்போ ஆளுநர் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவா தான் அவர் வந்து பதவியில இருக்காரு. சோ எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம். அந்த பொதுவான விஷயத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடுறதுக்கான ரைட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தீர்ப்பை எப்படி ஏத்துக்க முடியும்? அவர் தலையிட்டது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அந்த செய்தியில கவனிச்சேன். அதாவது வந்து சில வலதுசாரிகள் வந்து என்ன விஷயத்த குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அதாவது உச்சநீதிமன்றம் இந்த ஆளுநரோட விஷயத்துல அவருக்கு தீர்ப்பு வழங்க வேண்டிய இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க சட்டப்பிரிவு வந்து 200 அடிப்படையிலே பார்த்தாங்க. 200 தான் ஆளுநருக்கான அதிகாரத்தை வழங்குது. அதன்படியிலே இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா பார்த்தாங்க. ஆனா இன்னொரு விஷயத்த குறிப்பிடுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது 256 பிரிவுல பார்க்கணும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரம் சம்பந்தமாக சட்டமன்றம் இயற்றக்கூடிய அனைத்து விதமான தீர்மானத்துக்கும், மசோதாவுக்கும் ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுத்தாகணுங்கிறது மாற்று கருத்து கிடையாது. அது ஓகே தான். ஆனா மாநில அரசு தங்களுடைய சப்ஜெக்டுக்கு உட்பட்டு, தங்களுடைய எல்லைக்கு உட்பட்டு வெளியில, அதாவது குறிப்பா நீதிமன்றம் சார்ந்த ஒரு உயர் நீதிமன்றத்துடைய சம்பந்தமான விஷயத்துல ஒரு சட்டத்தை இயற்றினாவோ, அல்லது ஒன்றிய அரசும் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசும் பங்கெடுக்கக்கூடிய அந்த கண்கரண்ட் பட்டியல் இருக்கு பாத்தீங்கன்னா, பொதுப்பட்டியல். அந்த மாதிரியான அந்த பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய சில விஷயத்தின் தொடர்பாக சில தீர்மானத்தை நிறைவேற்றினாவோ, அப்ப வந்து ஆளுநருக்கான அதிகாரம் கூடுதல் இருக்கு. ஏன்னா வந்து அவரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அவர் அங்க இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால அவரால அந்த மசோதாவை திருப்பி அந்த மசோதாவை அவரால் நிறுத்தி வைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. அல்லது அதை வந்து நான் செகண்ட் டைம் வந்தா கூட அதை வந்து அவர் ஜனாதிபதிக்கு அனுப்புறதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதன் அடிப்படையில் இந்த பார்வை முன்வைக்கிறாங்க. பட் எதுவா இருந்தாலும் உச்சநீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கிளியர் கட்டா இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துக்காக சப்போஸ் ஒரு சீராய்வு மனு போறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த தீர்ப்பை அப்பீல் பண்றதுக்காக சீராய்வு மனு போட்டு அதை வந்து அதன் அடிப்படையில் இந்த விஷயத்தை எடுத்து டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமா வந்து அதை பார்க்க தான் செய்வாங்க. ஆனா உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 2 தரப்புலயும் ஆர்குமெண்ட் ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா வந்து பாத்தீங்கன்னா திமுக அட்வொகேட் வில்சன், பிறகு வந்து அபிஷேக் சிங் மன்வி உள்ளிட்ட இன்னும் சில சீனியர்ஸ் எல்லாம் வந்து ஆர்கியூ பண்ணாங்க. எல்லாம் அவங்க வந்து கிளியர் கட்டா சப்ஜெக்ட்ஸ் பத்தி ரொம்ப டீப்பா தெரிஞ்சவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அங்க ஆளுநர் தரப்புக்காக அரசு தரப்பு வக்கீல ஆஜரான கூடிய அட்டர்னி ஜெனரலா இருக்கட்டும், இல்ல சொலிசிட்டர் ஜெனரலா இருக்கட்டும், அவங்க யாருக்கும் பாத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்ச அறிவியலும் கிடையாது. அவங்களுக்கும் நான் டெப்தான சப்ஜெக்ட் நாலேஜ் கொண்டவங்க தான். அவங்களும் எல்லா விஷயத்தையும் பார்த்து ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. சோ வந்து 2 விஷயத்தையும் பார்த்து நீதிபதிகள் வந்து அவ்வளவு சாதாரணமா காட்டமா அந்த தீர்ப்பு கொடுத்துட மாட்டாங்க.
ஏன்னா வந்து வழக்கு ஃபுல்லாவே பிப்ரவரி மாசம் முடிஞ்சு ரொம்ப லேட்டா தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது எல்லா விதமான சாராம்சம் செக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சோ இதன் அடிப்படையில அவங்களால இந்த ஆர்குமெண்ட் முன்வைக்க முடியுமா, சீராய்வு மனு போட முடியுமா, அப்படியே சீராய்வு மனு போட்டாலுமே அது எந்த அளவுக்கு வந்து விசாரணைக்கு உகந்தது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆர்.என். ரவி அவருடைய விவகாரத்தை பத்தி மிக அருமையா மக்களுக்கு புரியும் வகையில கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார்.